வணக்கம். பணமே ஜெயம். இது ஒரு ஆன்லைன் வகுப்பு. பணத்தை பற்றி நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குது அப்படின்னா அது நாளைக்கு அதோட மதிப்பை இழந்துருது. அதுதான் பண வீக்கம் சொல்லுவாங்க. மணி இன்ஃப்ளேஷன். பணம் எப்படிங்க வீங்கும் அப்படின்னா அது ஒரு உண்மைதான். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாங்கிறது பெருசாக இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா பெருசாக இருந்துச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாங்கிறது பெருசா இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதோட வேல்யூலாம் ஏன் குறையுது அப்படின்னா, பொருளாதார சூழல் வளரும் போது, வீட்டு விலை, தங்க விலையெல்லாம் ஏறும்போது பணவீக்கம் நிச்சயமா நடக்கும். அதனால நீங்க என்னன்னா, இன்னைக்கு நீங்க 1,00,000 ரூபாய் சேமிச்சு வச்சிருக்கீங்க, அதாவது ரூபாயா வச்சிருக்கீங்கன்னா அது நாளைக்கு இறங்கிடும். அப்ப என்ன பண்றது? நான் பணவீக்கத்தோட நீங்க போட்டி போடணும். அப்படி நீங்க பணவீக்கத்தோட போட்டி போடணும்னா நீங்க முதலீடு செய்ய வேண்டும். பணவீக்கங்கிறது இந்தியா மாதிரியான நாடுகள்ல 8% இருக்கலாம்னு சொல்றாங்க. இதே நீங்க சிங்கப்பூர், அமெரிக்காலாம் ஒரு 4% அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த 8% பணவீக்கத்துக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்காக அதுக்கு மேல வரக்கூடிய கூட்டு வட்டி மூலமா இந்த போஸ்ட் ஆஃபீஸ், பிக்ஸட் டெபாசிட்டு, கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பாண்ட்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் இதன் மூலம் நீங்க அந்த பணவீக்கத்தை நீங்க வெல்ல முடியும். அதனால முதல்ல பணத்தோட மதிப்பு ஒவ்வொரு நாள் இறங்குங்கிறத உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுக்கு முதலீடு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய 1,00,000 நாளைக்கு பாத்தீங்கன்னா 99,999 இறங்கிடுது. அதாவது லட்சத்தை குறைஞ்சிருது, 1000த்துல வந்துடுது. அதே மாதிரி உங்களோட கோடி இருக்குன்னா அது லட்சத்துக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்க இன்னும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உதாரணத்துக்கு எத்தனை வருடங்கள் ஆகலாம் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்லுவாங்க. மாதம் 15,000 ரூபா நீங்க 15 வருஷம் 15% ரிட்டர்ன்ல நீங்க எஸ்ஐபி போட்டா கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. நிச்சயமா 15 வருஷம் கழிச்சு நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கோடிக்கான மதிப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபா தான் இருக்கும். ஏன்னா பணவீக்கம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடு 100 ரூபா இருக்கு. 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 250 ரூபா, 500 ரூபா கூட இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு பிரியாணி நீங்க 250 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க, 15 வருஷம் கழிச்சு அது 1000 ரூபா கூட இருக்கலாம். இதுதான் பணவீக்கத்தோட இது. இந்த பணவீக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் முதலீடு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்.